ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து மண்ணெண்ணெயிலேருந்து கேஸ் எடுத்து பார்த்துருப்பீங்க, பெட்ரோலிருந்து கேஸ் எடுத்து வந்து பார்த்துருப்பீங்க, ஏன் மாட்டுச்சாணியில் கூட இருந்து கேஸ் எடுத்து வந்து பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு பழ தொழிலேருந்து கேஸ் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த இதை யூஸ் பண்ணி தான் வந்து கேஸ் வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோம். இதை வச்சு நல்லா வந்து எரியிற மாதிரியே வந்து உருவாக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு பழ தொழிலை வச்சு எப்படி கேஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போகிற லைக் தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணோம். அதுபோக வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷனாக சரியாக சென்ட் ஆகிறது இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்தோட தொலி தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். ஒரு 1 கிலோ ஆரஞ்சு பழம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லா தொலிகளையும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே. இதில் வந்து ஆரஞ்சு பழங்களை நான் கொஞ்சம் இது உரிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் உரிச்சு எடுத்துக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழ தொலி வந்து ரொம்ப தேவைப்படுது இது செய்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழக்கடையில் சொன்னாலே போதும், உங்களுக்கு நிறையா தொலிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம தொலிகளை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுபோக வந்து ஆரஞ்சு பழங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஜூஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கொடை ஆரஞ்சு, ஸோ அதனால் தொலி வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். சரி, ஓகே. நம்மளுக்கு தொலியை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த தொலியை வந்து அரைக்க போகிறோம். அது மிக்சியில் போட்டு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி வந்து அரைச்சி தான் வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே. அது எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழ தொலிகளை கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து பிச்சு வந்து ஓரளவு வந்து போட்டாச்சு. 2 தான் வந்து நான் அரைக்க போகிறேன். அதுக்கடுத்து தண்ணியை வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். அந்த அரைப்படுற அளவுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் மூளை சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா தான் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கடுத்து இப்போ வந்து அரைக்க போகிறோம். மிக்சியில் வந்து போட்டு வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து அரைச்சாச்சு. நம்மளுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. சரி, ஓகே. இந்த அளவோட கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னொரு அரை வந்து அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து அரைச்சாச்சு. இந்த அரைச்சதனா நான் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு கடைசியாக வந்து இதை வந்து வாட்டர் கேனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்த குறதை எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கு அடுத்து கடைசி ஃபைனலாக வந்து காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சதை எல்லாத்தையும் வந்து வாட்டர் கேனில் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கடுத்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வந்து கட்டியாக தான் அரைச்சிருக்கோம். சரி, ஓகே. இதை வந்து கொஞ்சம் சன்லைட் வந்து படுற மாதிரி வந்து ஒரு 1 மணி நேரம் கிட்ட வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஏர் மோட்டார் வந்து ஒன்று தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபிஷ் டேங்கில் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அதுதான் இது. அதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து ஆரஞ்சு பழத்துக்கு தோலனா புளிஞ்சு ஜூஸ் மாதிரி வந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஓஸ் வந்து அடியில் வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். அங்கே தான் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வந்து அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறத வந்து நம்ம வந்து இன்னொருக்க வந்து வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து விட போகிறோம். எதுக்காக வாட்டரில் வந்து விடுறோம் அப்படின்னா, பேக் ஃப்ளோ வந்து ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்காக கேஸ் வந்து நம்ம வந்து எரியக்கூடிய பொருள் பேக் ஃப்ளோ ஆனாலும் இங்கே வந்து வாட்டர் தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் இன்னொரு டேங்கில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணி அந்த வாட்டருக்குள்ளே போய் அந்த ஃபில்டர் ஆகி வர கேஸை இன்னொருக்கு வந்து நம்ம எரியறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மூடியில் வந்து 2 ஓட்டை வந்து போட்டு ஃபிட் பண்ணலாம். இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் கடைசியாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சன்லைட் வந்து படுற மாதிரி நான் 1 நாள் வரைக்கும் நல்லா வந்து விட்டுட்டேன். 1 நாள் வந்து விட்டதுக்கு அடுத்து தான் எனக்கு கொஞ்சம் போல் ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுதான் லைமோனின். அதுதான் வந்து எரியக்கூடிய பொருள். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபார்ம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து எரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து எரியவே இல்லை. அதுக்கடுத்து தான் நான் ரீசன் வந்து பார்த்தேன். பாருங்கள், கொஞ்சம் போல் லிக்விட் வந்து வந்திருக்கும். அந்த லைட்டாக வந்து எண்ணெய் மாதிரி ஆயில் மாதிரி லைட்டாக அதுக்கு மேலே வந்து படிஞ்சிருக்கும், மிதக்கும் வந்து இது. ஸோ இதுதான் வந்து எரியக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது தாங்க நம்மளுக்கு எரியக்கூடியது. சரி, ஓகே. இதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது 1 நாள் வரைக்கும் நல்லா காஞ்சதுக்கு அடுத்து தான், அதாவது 1 நாள் வரைக்கும் நல்லா இதானதுக்கு அடுத்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அது போக வந்து பாருங்கள், அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகி வந்து இருக்குது. ஸோ அந்த இது என்னால் பார்க்க முடியுது. அங்கங்கே உள்ளக்க இருக்குது. ஏன்னா கட்டியாக இருக்கனால வந்து உள்ளக்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து இன்னொருக்க நம்ம பபிள்ஸை வந்து உருவாக்கி அதை வந்து கேஸ் ஆக்கி நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். சரி, ஓகே. கொஞ்சம் போல இருக்குது. எவ்வளோ நேரம் எரிய போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து அது வரவே இல்லை. ஐயோ, என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபெயில்ட் ஆயிடுச்சோன்னு நான் நினச்சேன். ஆனால் அது வந்து சன்லைட்டில் வந்து படுற மாதிரி 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வரைக்கும் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா தான் வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், லைமோனின். இப்போ எனக்கு அந்த சின்ன ஆயில் மாதிரி வந்திருக்கு. அது ஆயில் தானான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. சரி, ஓகே. நம்ம வந்து பொருத்தி வைக்க போகிறோம். பொருத்தி வச்சு அது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. சரி, ஓகே. நம்ம பழைய செட்டப்பை வந்து எடுத்தாச்சு. அதுபோக வந்து இந்த மாதிரினா பண்ணேங்க, கிளிப்பனாக கீழே கட்டி அது வந்து ஆழம் வந்து போகாமல் மேலேயே நிற்கிதோன்னு சொல்லிட்டு தான், கட்டியாக இருக்குல்ல. ஸோ அதனால நான் செட்டப்னா பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வரவே இல்லை.
பாருங்கள் ஒரு கேஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நாள் வரைக்கும் ஆனதுனால அந்த பழம் லைட்டாக அழுகி அந்த கேஸ் கூட ஃபார்ம் ஆகிருக்கலாம். சரி ஓகே. நல்லா வந்து ஆரஞ்சு அந்த வாசம் தாங்க அடிக்குது இதில், ஏன்னா ஆரஞ்சு பழம் இது தானே. சரி ஓகே, இதை வந்து நல்லா வந்து சுற்றி விட்டுக்கிறேன் நான், நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி. ஐயோ இது சுற்றுது. சரி ஓகே. இப்போ வரைக்கும் இங்கே வந்து பபுள்ஸ் வந்து வரல இதில். சரி ஓகே, இப்போ வந்து மோட்டரை வந்து நம்ம வந்து போட்டு விடலாம். போட்டு விட்றேன். ஓகே, மோட்ரு வந்து போட்டு விட்டாச்சு. பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரை பண்ணலாம். எரியலையே. எரியுது எரியுது பாருங்கள். நம்ம தீயை வந்து பொறுத்த போல அதுக்கேற்ற மாதிரி எரியுது. எரியுதுங்க பாருங்கள். சூப்பர், எரியுது, நல்லாவே எரியுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து விட்டு விட்டு எரிஞ்சிச்சு, எரியலையோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ சூப்பராக எரியுதுங்க பாருங்கள், நல்லா எரியுது. பரவாயில்ல, அணையவே இல்லைங்க, அணையாமல் சூப்பராக எரியுது. ஸோ இது வந்து ஹைட்ரோ கார்பன், ஸோ அதனால தான் வந்து எரியுது. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து இதாக இருக்குன்னு பாருங்க. பரவாயில்லைங்க, நம்மளோட எஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதாகலை. ஸோ ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து விடணும். ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முழுக்க ஆஃப் ஆகுதுங்க. அந்த லிக்யூடுக்கு இவ்வளோ தான் இது. இப்போ வந்து ஆஃப் ஆகுது. எரியுது எரியுது ஆஃப் ஆகுது, எரியுது ஆஃப் ஆகுது, அந்த மாதிரியா இருக்குது. எரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாமா? மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுத்தமாக எரியலைங்க, அந்த பிளாஸ்டிக் தான் உருகுது. சரி ஓகே, இதை வந்து பக்கத்தில் இன்னொருக்க போட்டு விட்டுட்டு காட்டுறேன். அந்த தீ வந்து உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது வந்து எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து அந்த மோட்ரு வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்ம மோட்ரு போட்டு இப்போ வந்து பொறுத்து வைக்கிறேன். ஐயோ தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஆஃப் ஆயிடுது. இப்போ பாருங்கள், சூப்பராக எரியுது பாருங்க. சூப்பராக எரியுதுங்க. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து செய்கிறது தான். இது நம்ம 90s கிட்ஸுக்குனா தெரியும். அது ஆரஞ்சு பழ தொழியை வச்சு எவ்வளோ விளாண்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக 90s கிட்ஸ் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருப்போம். அது எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரு மெழுகுவர்த்தியை வந்து ஏற்றி வச்சுட்டு அதில் ஆரஞ்சு பழத்தை வந்து புளியும் போல் வந்து அப்படியே தீ சரு 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 சருன்னு போகும். அதை சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்போம். அது வந்து ரீசன் வந்து டி லைமோனின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ஹைட்ரோ கார்பன். அதுதான் வந்து அந்த நம்ம லெமன்லையும் இருக்கும், அது போக வந்து ஆரஞ்சிலேயே வந்து இருக்கும். அதுதான் நம்ம வந்து அமுக்கம் போல் அந்த தீ வந்து எரியறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதே இதை தான் நம்ம வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ஆரஞ்சு பழ தொழிகளெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக பிச்சு அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் வச்சு அரைச்சி சாறு எடுத்து, நான் வாட்ரு சேர்த்தனால என்னமோ தெரில, ரொம்ப வாட்ரு சேர்த்துட்டேன்னா எனக்கு தெரியல. இதை கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். சரி ஓகே, இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோவில் ஒரு 10 கிலோ கிட்ட ஆரஞ்சு வாங்கி அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அதில் எவ்வளோ வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 2 நாள் வரைக்கும் ஆயிருங்க அந்த இதை செய்யணும் அப்படின்னா. ஆனால் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லைங்க, ஆனால் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சா. அந்த லிக்விடை மட்டுமே நம்ம தனியாக வந்து வச்சாலுமே வந்து பாருங்கள், 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம வந்து வெப்பத்தை காட்டும் போலேயே நம்மளுக்கு வந்து அது ஃப்ளேமபிள் தான். ஸோ அது எரிய தான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அது லெமன்லேயும் நம்மளுக்கு வரும். லெமனில் வந்து நம்ம ரொம்ப புளிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப இது வந்து அது தெரிக்காது. ஆனால் ஆரஞ்சு பழத்தை வந்து புளிஞ்சோம்னா ரொம்ப வந்து நல்லா தெளிக்கும். ஸோ அதனால் கண்ணில்னா தெளிச்சு விடுவோம். ஏன்னா அது கண்ணில்னா பட்டுச்சு அப்படின்னா கண்ணீர் வரும், கண் வந்து எரிச்சல் வந்து கொடுக்கும். ஸோ அப்படின்னா வச்சு விளாண்டுருப்போம். அதுனா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பழக்கடைகள் இந்த மாதிரி சொல்லி வச்சு வந்து தொழில்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அப்படியும் எல்லா பழக்கடைகளையும் சேர்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு 20 கிலோ கிட்ட தொழில் மட்டுமே கலெக்ட் பண்ணலாம். அதை வச்சு ப்ராசஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, அதை வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.